ஒரு வழியா நம்ம சன் ஆஃப் தஞ்சை சோழா கேமோட டீசர் ரிலீஸ் ஆயிருச்சு. நல்லா காத்துக்கிட்டு இருந்தோம். ஓகேவா, இப்போ டீசரை வந்து இப்போ நடக்கிற கேம்ஸ்காம் 2025 வந்து டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் வந்து வேற லெவலில் இருக்குது. இது எப்படி இருக்குது, ஏது இருக்குது, இதில் பிரேக் டவுன் என்னன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் தமிழில் தமிழ் ஆடியோவோட தமிழ் கல்ச்சராக சொல்கிற மாதிரி ஒரு கேம் வருதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த கேம் கண்டிப்பாக சப்போர்ட் கொடுக்கணும். இப்போ சொல்கிறேன், இந்த கேம் வந்து ஸ்டீமில் எப்பிக்கில் இருக்குது, வந்துருச்சு. தட் மீன்ஸ் கொஞ்ச நாளில் வந்து அப்போ ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ என்ன பண்ணேன், விசிஸ் பண்ணி வச்சிங்கன்னா இதில் கேம் வந்துருச்சு அப்படின்னா டக்குனு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வெயிட் பண்ண அவசியம், தெரியமான அவசியம் இல்லை. அதனால் இப்போவே இப்போ என்ன பண்ணால் விசிஸ் பண்ணுறீங்க. இப்போ வீடியோவில் பார்த்த மாதிரி லைக் பண்ணிங்க. வழக்கம் போல் ஹைப் பண்ணி கொடுக்க மறந்துடாதீங்க. ஹக்கீர் ஹைப் பட்டன் இருக்கும், ஹைப் பண்ணி விடுங்க. ஓகே, ஓர சில போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ புரியுது கந்தசாமி. உண்மையிலே வந்து இந்த கேமோட டீசர் பார்த்தோன்னே ரொம்ப பெருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. உண்மையிலே கேம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஒவ்வொரு அப்டேட்டுக்குமே கேம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேட்டே இருக்குது. பெருமை சொல்கிறேன்ல, உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஒரிஜினல் இந்த கேமிங் வச்ச பேர் என்ன அப்படின்னா அன்சங் எம்பையர்ஸ் சோலாஸ் 2 லெகசி ஆஃப் ராஜேந்திர சோழா. இதுதான் வந்து வச்ச பேர். ரொம்ப லென்த்தாக இருக்கும். நான் அப்பயே நினச்சேன், என்ன இவ்வளோ பெருசாக பேர் வச்சிருக்காங்களே அப்படின்ட்டு. ஒரு வேளை பேர் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்றனால கூட சின்னது பண்ணி சன் ஆஃப் தஞ்சை அப்படின்னு வச்சிருந்துருக்கலாம். தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுங்க, மண்ணின் மைந்தன் தெரியுமா, அந்த மாதிரி தஞ்சையோட மகன் இவன், தஞ்சையின் மைந்தன். கட்டறதுல தமிழோட பேரு தஞ்சையின் மைந்தன் அப்படிதான் வரும். அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். சரி, வந்து இது தஞ்சைக்காக மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக, ஏன் உலகம் ஃபுல்லாக வர எல்லா தமிழருக்கும் இந்த கேம் கண்டிப்பாக ஒரு பெருமை தான். ஏன் சொல்லணும்னா, இது மாதிரி தமிழில் ஏகப்பட்ட கேம்ஸ் வந்திருக்கானா, வரலூட்டன்ற தான் சின்ன சின்ன கேம்ஸ், ஒரு இண்டி கேம்ஸ் இந்த மாதிரி சின்னதாக வந்திருக்கும். அதில் வந்து இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருந்திருக்குமானா அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஒரு ட்ரிபிள் அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக இருந்திருக்கானா இல்லை. இந்த கேம் பார்த்தீங்கன்னா உண்மையாக ட்ரிபிள் அளவுக்கு நல்லா இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா ஸ்டீமில் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டீமோட பேஜ் போய் பாருங்கள். ஸ்டீமோட பேஜில் ஏகப்பட்ட லாங்குவேஜ் இருக்குது. அதில் முக்கியமாக இந்த தமிழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சப்டைட்டிலு, ஃபுல் ஆடியோ, அப்புறம் இந்த HUD இது எல்லாமே தமிழில் இருக்குது. உண்மையாக ஒரு பெரிய விஷயம். ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ். வாய்ஸ்லேருந்து, இந்த NPC பேசுகிற வாய்ஸ்லேருந்து, அந்த சப்டைட்டிலேருந்து, கேமோட HUDலேருந்து எல்லாமே தமிழில் கொண்டு வந்திருக்காங்க. இது இப்போ வேற லெவலில் இருக்குது. இந்த எவல்யூஷன் தெரியுமா, ஒவ்வொரு அப்டேட்லேயும் அந்த கேம் மெருகேறும் தெரியுமா. குறிப்பாக சொன்னால் இப்போ வந்து டீசர் பாருங்க, இதே மாதிரி அன்சங் எம்பையர் 1ஓட கேம் பிளே பாருங்க, அதுக்கு இதுக்கும் ஏணி வச்சா எட்டாதுன்ற மாதிரி உண்மையிலே வந்து வேற லெவலில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி. குறிப்பாக சொல்லலாம், இந்த கேமில் இருக்கிற மெயின் ஹீரோ தான் வந்து ராஜேந்திர சோழா. அவரோட கேரக்டரை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. போன வாட்டி கூட ஏதோ ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மசிலாக வச்சு பல போர்களை கண்டு வந்தாய்வன். அதனால் வந்து பல தழும்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தழும்புலாம் வச்சு ஹேர் ஸ்டைல் பேஸ் எல்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா சுருள்வால் காமிச்சிருக்காங்க. சுருள்வால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுருள்வால் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், இடிச்சடிச்சா அவ்வளோதான் பத்த போட்டுரும். இந்த டீசர்லாம் பார்த்துருக்கீங்க, வச்சு ஒரு அடியில் தலை துண்டா போயிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு மேலே நம்ம கிட்ட பேச்சே கிடையாது, வீச்சுதான். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஷீல்டுன்னு வச்சுருக்காங்க. ஷீல்டில் அட்டாக் பண்ணுற மாதிரிலாம் நல்லா செம்மையாக இருந்துச்சு. ஆக்ஷன்லாம் பயமாக கட் பண்ணிப்பாங்க. இந்த டீசர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கர சினிமேட்டிக்காக இருந்துச்சு. போன இந்த கேம் பிளே வீடியோ விட இதை பார்க்க செம்மையாக இருக்குது. குறிப்பாக சொன்னால் ஐலைட் ஸ்டுடியோஸோட இன்ஸ்டாகிராம் பக்கம் போனீங்க அப்படின்னா அவங்களே வந்து சில ஸ்க்ரீன்ஷாட்லாம் போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா மல்லிப்பூ வச்சுக்கிற மாதிரி மல்லிப்பூ காமிச்சிருப்பாங்க. ஒரு பொண்ணு மல்லிப்பூ காமிச்சிருப்பாங்க ஸ்க்ரீன்ஷாட்டு. அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. பிரேமப்பா இருக்கு ஜி, ஃப்ரேம் பாருங்க ஜி அப்படின்ற மாதிரி. இந்த டீசரோட ஸ்டார்டிங்கில் மயில் இருக்கும். ஓகேவா, மயில் அழகாக இருக்கும். இதே மாதிரி முந்தின கேம் பிளேல வந்து கோழி காமிச்சிருப்பாங்க, நம்ம ஊர் நாட்டுக்கோழி காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேம்குள்ள ஏகப்பட்ட விஷயம் புதுசாக பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரிஜினலாக பண்ணது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக புதுசாக இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா சாமி படையல் போடுவாங்க தெரியுமா, அந்த படையலோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே அழகாக இருந்துச்சு. இதே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வந்து பயங்கர பிரம்மாண்டமாக காமிச்சிருக்காங்க. தஞ்சாவூரில் வந்து ஒயிலாட்டம்லாம் இருக்கிற மாதிரி, விழா வந்துட்டு இருக்க மாதிரி. ஆக்சுவலி வந்து டீசர் ஸ்டார்ட் பண்ணும்போது முன்னாடியே சொல்லியிருந்திருப்பாங்க, 3 வருஷம் தெற்காசியாவை ஆண்ட ராஜேந்திர சோழன் சொந்த நாட்டுக்கு திரும்புறாரு, சொந்த நாடு தஞ்சாவூருக்கு திரும்புறாரு. அதை வந்து மக்கள் விழாவாக கொண்டாடுறாங்க, அதை வந்து செலிப்ரேஷன் பண்றாங்க. அந்த செலிப்ரேஷன்ல தான் அந்த கேமே ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த முன்னாடி சொல்லியிருப்பாங்க, இந்த கேம்ல வந்து தஞ்சாவூர் நாங்கள் காட்ட போறோம் அப்படின்ட்டு. சரியா சொன்னா அன்சங் எம்பையர் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எண்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பார்ட்டோட வந்து தஞ்சாவூர் நம்ம பார்ப்போம், தஞ்சாவூரை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தஞ்சையில் சந்திப்போம். இந்த டீசர்ல பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சை பெரிய கோவில் சூப்பராக இருந்திருக்கும். அதே மாதிரி அங்கே இருக்கிற வீடுங்க அந்த காலத்துக்கு எப்படி இருந்திருக்குமோ, ஓடு வீடுங்களாம் தெரியுமா, சிமெண்ட் ஷீட்டு போட்டது இப்போ அதே மாதிரி ஓடு இருக்கும், ரெட் கலர் ஓடு இருக்கும், அந்த மாதிரி ஓடு போட்ட வீடுங்க இதெல்லாம் வந்து இந்த டீசர்ல காமிச்சிருப்பாங்க. அதே பயங்கரமா இருந்துச்சு. ஆக்சுவலி போன டீசர்லயே ஏகப்பட்ட வீடுங்க, நம்ம ஊர் ஆலமரம் இதெல்லாமே காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. மேபி அடுத்தடுத்த அப்டேட்ல கேம் மெருகத்திட்டே வரா மாதிரி இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன ரொம்ப ஆசைங்க, உண்மை சொன்னேன், அப்போ ரொம்ப ஆசை. ஏன்னா வந்து சென்னை சிட்டியை வந்து
வந்து கேம்குள்ள கொண்டு வரணும், ஊரை கேம்ல காட்டணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சில விஷயங்களை வந்து உங்களால் ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியாது, சில விஷயங்களை வந்து காட்ட முடியாது. உங்களால் ஃபோட்டோ காட்டலாம், சென்னையோட பழைய ஃபோட்டோ இதாங்க பார்த்துக்குங்க அப்படின்னு காட்டலாம். ஆனால் நீ ஃபோட்டோவை பார்க்கணுமே தவிர அதை தாண்டி அந்த இடத்துக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறதோ அது எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கறதெல்லாம் பார்க்க முடியாது. பட் கேம்குள்ள வந்து உங்களை பார்க்கலாம். கேம்குள்ள வந்து ஒரு இடத்த இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இல்லை, இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் கழிச்சு கூட இந்த கேம் ஒருத்தன் ஆடும்பொழுது ஓ இதெல்லாம் அப்படி இருந்துச்சா அப்படின்னு பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இன்னும் பாருங்க GTA San Andreasக்கு போயிட்டு அந்த இடத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் இல்லையா, அமெரிக்கா எப்படியா இருக்கும், இதாண்ட அமெரிக்கா இதாண்ட San Andreas அப்படின்ற மாதிரி இருக்கு தெரியுமா. அந்த மாதிரி வந்து தஞ்சாவூரை நம்மளால பார்க்க முடியும், நம்ம ஊரை பார்க்க முடியும். அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு சொல்றது ஏஷியாவை சேர்ந்த எல்லாருமே ஒவ்வொரு டெவலப்பர்ஸுமே தங்களோட கல்ச்சரை பேஸ் பண்ணியோ தங்களோட ஊரை பேஸ் பண்ணியோ வந்து பல விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதான் சொன்னா சைனா வந்து பயங்கர பவர்ஃபுல் ஆகுங்க. ஓகேவா, உண்மையில்தான் சைனா பயங்கர பவர்ஃபுல் ஆகுங்க, எல்லாத்துலேயுமே பவர்ஃபுல். ஓகேவா, அவங்க பிளாக் மீ தூக்காங்கமா ஒரு கேமை கொண்டு வந்து அவங்க கல்ச்சரை காமிச்சு வேர்ல்டு ஃபுல்லாக ஆட வச்சு பயங்கரம் பண்ணிட்டாங்க. பட் நம்ம கிட்ட வந்து சில ஒரு சொல்றது பட்ஜெட்டும் இல்லை, சப்போர்ட்டும் இல்லை. அப்படி இருக்கும் போதே அவங்க கேம் பண்ணிக்கிறது பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். பிளாக் மீ 2 வேற வரப்போதான், அதை போய் தனி வீடியோ போடுறேன். இந்த டீசலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சேனல்கள் தான் காமிச்சிருப்பாங்க. ஓகே, நிறைய இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணல. கிட்டத்தட்ட வந்து 1.5 நிமிஷம் தான் இந்த டீசரே இருந்துச்சு. இந்த டீசர் தான் ட்ரைலர்லாம் இருக்குது. ஓகேவா, அதெல்லாம் காட்டணும்னு நினைக்கிறேன். ட்ரைலர் கேம் பிளேலாம் காமிச்சாங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா, ஆக்சுவலி NPCs நிறைய இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாட்டியே வந்து மற்ற சரக்கு அடிச்சிட்டு இருந்தானுங்க. ஓகேவா, கல்லு குடிச்சிட்டு இருந்தானுங்க. அந்த மாதிரி வந்து சின்ன NPCஸ்லாம் வச்சு கொஞ்சம் நல்லா இது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கேமில் ஒரு என்வாயன்மெண்ட்டில் NPCs இருந்துச்சுன்னா தான் அந்த கேம் பார்க்க நல்லா இருக்கும் இல்லையா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீசர்ல வந்து கோவிலையும் தாண்டி வயல்வெளி காமிச்சிருப்பாங்க, அது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து உப்பளம் காமிச்சிருப்பாங்க. உப்பளம் அதாவது சால்ட் ஃபீல்டு. உப்பளத்துல வந்து சண்டை போற மாதிரி ஒரு சீன் இருந்திருக்கும். அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. அந்த இடத்த மட்டும் ஃப்ரீஸ் பண்ணி ஜூம் பண்ணி பாருங்கஜி, பிரேம பாருங்கஜி அப்படின்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த கேமே ரொம்ப முக்கியம், இந்த கேமே ரொம்ப அவசியம், தமிழ் கேமர்ஸ் மத்தியில ஏன் அவசியம் அப்படின்னா கேம்ஸ்கா மாதிரியான ஒரு பெரிய ஈவெண்ட்ல ஒரு தமிழ் கேம் ஒரு தமிழ் லெட்டர்ல தமிழ்ல ஒரு பாட்டை வந்து ஒலிக்க வச்சது பெரிய விஷயம் பொறுத்த வரைக்கும். South India's Emperor King Rajendra Chola. எஞ்சி பாருங்க, நம்மள எவ்வளோ கேம் ஆடி இருந்திருப்போம். எல்லா கேம்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு வெள்ளக்காரங்களோட ஹிஸ்டரி தான் இருக்கும், வெள்ளக்காரங்க ஹிஸ்டரியில கொள்ளக்காரங்க ஹிஸ்டரி தான் இருக்கும். வெள்ளக்காரன் கொள்ளக்காரன் தான் இல்லை அப்படின்னா மாஃபியா அந்த மாதிரி வந்து ரவுடிங்க கேங்ஸ்டர்ஸ் அவங்களோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு இந்தியாவிலேருந்து போய் ஒரு இந்தியன் லாங்குவேஜை ஒரு தமிழ் லாங்குவேஜை கொண்டு போனதை பொறுத்த வரைக்கும் பெருமையான விஷயம் தான் நான் பார்க்குறேன். அதுவும் ஒரு தமிழ் கிங்கை காமிச்சது, ஓகே, ஒரு தமிழ் ராஜாவை காமிச்சது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. பொதுவாக வந்து இந்த ஃபாரின் மூவிஸில் இந்த ஃபாரின் கேம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா காட்டினா வந்து மும்பைக்கு போயிடுவானுங்க. மும்பையில் போயிட்டு அங்கே வந்து இந்த மாதிரி ரவுடிங்க இருக்காங்க, அந்த இடம் ரொம்ப கலீஜாக இருக்கும் அப்படின்றவங்களாம் காட்டுவானுங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவே பெருமைப்படுத்துற அளவுக்கு இது பண்ணதுன்றது ஒரு பெரிய விஷயம். வடக்கன்ஸ் பற்றி பேசுவாங்களா தெரியல, பட் நம்மளாம் கண்டிப்பாக பேசிதான் ஆகணும். ஓகேவா, நம்மளும் ஒரு பெருமை. இந்த கேமை கண்டிப்பாக வந்து பெரிய கொண்டு போய் தான் ஆகணும். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்சது இந்த கேம் வந்து விஸ்லிஸ் பண்ணி வைங்க. என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்டீமில் எப்பிக் ரெண்டுமே இந்த கேமை வந்து வச்சிருக்காங்க. ரெண்டுத்துலேயும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி கேமுக்குள்ளே போயிட்டு விஸ்லிஸ் பண்ணி வைங்க. விஸ்லிஸ் பட்டன் காட்டும். விஸ்லிஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இந்த கேமோட அடுத்த அப்டேட்டு இல்லை இந்த கேம் வந்து ரிலீஸ் ஆகிற டேட்டு கேம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு மெயிலையோ இல்லை வந்து ஸ்டீம் ஆப் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டீம் ஆப் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் இந்த கேம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றது எனக்கே ரொம்ப ஈகராக இருக்கு. ஓகே, சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிங்கயா, பசிக்கிறியா, சீக்கிரம் போட்டோ ரெடி பண்ணிங்க அப்படின்ற மாதிரி சீக்கிரமா ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னு ரொம்ப ஆவலாக இருக்கு. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வெப்சைட்ல வந்து 2026 அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஒரு 2026 எண்ணில் வந்தாலும் வரலாம். கேம் வந்து இன்னும் நல்லா குக் பண்ணி கேம்ல பக் கிளிச் எதுவுமே இல்லாமல் இன்னும் நல்லா மெருகேற்றி அழகாக வந்து நல்லா இருக்கும்னு தோணுது. உங்களை பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்கிறது ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு வந்து ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது, ஏகப்பட்ட ஒரு மெருகேற்றல் பண்ணியிருக்காங்க. இந்த கேம்லாம் ஹிட் ஆச்சு அப்படின்னா இன்னும் தேர்ட் பார்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேம் நல்லா செமையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதேமாரி வந்து சோழாஸ் சொன்ன மாதிரி அன்செங் பேர்ஸ் பாண்டியாஸ் சேராஸ் அவே கொண்டு போய் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இந்த கேம் பண்ணதுக்கு ஹைலைட் ஸ்டோர்ஸ் ரொம்ப வாழ்த்துக்கள், அதுக்கு நன்றியும் கூட. இப்படி கேம் பண்ணுறது ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அப்படா சொல்ஜஸ் போய் எல்லாம் விசிட் பண்ணுங்க இந்த சொசைட்டிக்கு. ஓகே, அப்புறம் வந்து வீடியோ லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ போலான்ற கமெண்ட் பண்ணுங்க. இந்த டீசர் பேர் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி என்ன வீடியோ போலான்ற கமெண்ட் பண்ணுங்க. நானும் அடுத்து சந்திக்கிறேன். ஓகே, இதே மாதிரியான இன்னொரு சந்திக்கிறேன். போடுறேன். பாய்.